நம்ம சவுத் இந்தியன் சினிமால உள்ள ரஜினி, கமல், ராம் சரணுக்கு அப்புறம் 4வதா 100 கோடி கலெக்ஷன் குடுத்த ஆக்டர்னா அது நம்ம சூர்யா தான். சரி, அடுத்து நம்ம இந்தியன் சினிமா லெவலே பார்த்தோன்னா, கடந்த 10, 15 வருஷமா ஒரு பெரிய ஹிட் மூவி படம் கூட குடுக்காம, இப்பவும் ஒரு பெரிய டயர் லிஸ்ட்ல இருக்க ஆக்டர்னா அதுவும் நம்ம சூர்யா தான். ஸோ அடுத்து வேறு இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய், ரஜினி, ஸோ இவங்கெல்லாம் பேன் இந்தியா ஸ்டார்னு சொன்னாலும், இவர் பார்த்தீங்கன்னா 2010, 11லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓஜி பேன் இந்தியா ஸ்டாராக பார்த்தீங்கன்னா இருந்தார். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா சூர்யா பார்த்தீங்கன்னா வெளி ஸ்டேட்டில் போனால் பார்த்தீங்கன்னா இவங்க ரஜினி அண்ட் விஜய்க்கு வர்ற கூட்டத்தை விட பார்த்தீங்கன்னா அதிகமான கூட்டம் தான் நம்ம சூர்யா சாருக்கு வரும். ஸோ அது வேறு இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா மாஸ் கிளாஸ் ரெண்டுமே பார்த்தோன்னா கலந்து நடிக்கிற ஒரு பெரிய ஸ்டார்னால் தனுஷ்க்கு அப்புறம் அது நம்ம சூர்யா தான் நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ பொட்டன்ஷியல் வச்சுருந்து இந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி கலெக்ஷன் கொடுக்கவே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரக் ஆகிக்கிட்டு இருக்காரு. ஸோ நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா இல்லாமல் தெலுங்கு அப்புறம் ஹிந்தி சினிமாவில் இருந்து தான் வைங்களேன், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் 1000 கோடி இல்லை 1500 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் ஆனால பார்த்தீங்கன்னா இந்த 1000 கோடி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இவரால் கொடுக்க முடியல. சரி, இவர் இந்த தமிழ் தமிழ் சினிமாவில் இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி நடிச்சாருன்னு வைங்களேன், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வர பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை விட பார்த்தீங்கன்னா இவர் கூட தான் பார்த்தீங்கன்னா வரும். ஒன்றும் இல்லை, அடுத்து ரிலீஸ் ஆக போகிற கருப்பு படத்துக்கு மட்டும் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னு வைங்களேன், குறைஞ்சது 150லேருந்து 200 கோடிக்கும் குறையாமல் கலெக்ஷன் போகும். ஸோ என்னோட தனிப்பட்ட ஆசை என்னோட நம்ம சூர்யா அப்புறம் விக்ரம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் அவரோட பழைய அந்த பீக் எராக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ணுறத நான் ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒப்பீனியன் என்னன்னு.